அன்புள்ள தமிழக மக்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களையும் எங்களையும் நம் அனைவரையும் இறைவன் பாதுகாப்பானாக. குறிப்பாக இந்தியாவில் இந்த பிஜேபி அரசு வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கான பாதுகாப்பு கொஞ்சம் கூட இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஆசிஃபா என்ற பெண் சின்ன பிள்ளை, அவளை ரொம்ப மோசமான இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை விடுவிச்சிட்டாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் அவர்களுக்கு என்னமோ பெண்களுடைய மாண்பு, அந்த பெண்களுடைய உயர்வு தெரியலை. அந்த அநியாயக்காரர்கள் எங்கெங்கெல்லாம் கால் வைக்கிறாங்களோ அவர்கள் இந்த பாவங்களை எல்லாம் மலிவாக்குறாங்க. மனிதர்கள் திருந்தாமல் இருப்பதற்காக வேண்டி இந்த போதையை, இந்த பெண் போதையை என்ன செய்கிறாங்க, அவங்க உடம்புல ஏற்றிக்கிறாங்க. இல்லாட்டி இந்த கெட்டதை பகிரங்கப்படுத்துகிறாங்க. அது இஸ்லாம் மார்க்கம் என்ன தீர்வு சொல்கிறது? இன்றல்ல நேற்றல்ல, ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் புரட்சிகரமாக இறைவனே, எல்லோருக்குமான இறைவன், ஓர் இறைவன், அவன் என்ன செஞ்சிட்டான், தெளிவான ஒரு பாதையை மார்க்கத்தின் உலகத்துக்கு காட்டிட்டான். என்ன இறைவன் காட்டிவிட்டான் நம் அனைவர்களுக்கும் அப்படின்னு சொன்னால், திருமணம் செய்த ஒரு பெண் விபச்சாரம் செய்தாள் அப்படின்னா, கணவன் இருக்க, குழந்தைகள் இருக்க, அந்நியானோடு தகாத முறையில் உறவு கொண்டால், அது தெரிய வந்தால், 4 சாட்சிகளோடு அது நிரூபிக்கப்பட்டால், அந்த பெண்ணை கல்லால் இருந்து கொண்டு விட வேண்டும், ரஜம்னு சொல்லுவான். அதே இது திருமணம் ஆகாத பெண், ஆண், 2 பேருக்கும் தான் சட்டம், இருவருக்கும் ஒன்று தான். ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால், திருமணமான ஆணாக இருந்தால் அவர்களை கல்லால் இருந்து கொண்டு விட வேண்டும். திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 100 கசையடி, சவுக்கை வைத்து அடிக்கணும். அவர்கள் 100 அடி அடிக்கும் பொழுது அந்த அடியில் இறந்தாலும் சரி அல்லது உயிர் பிழைத்தாலும் சரி, ஆனால் 100 சவுக்கடி. யார்? திருமணம் ஆகாத ஆண்கள், பெண்கள். ஏன் இப்படி ஒரு தண்டனை இறைவன் தந்தான் அப்படின்னு சொன்னால், இறைவன் இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்கான ஒரு முடிவை நிர்ணயித்து தான் அனுப்புகிறான். நம்மகிட்டலாம் கேட்க மாட்டான். பிறப்பை தந்த இறைவன் எப்படி நம்மகிட்ட கேட்கலையோ, அதே போல் இறப்பை தருவதற்கும் நம்மிடத்தில் யாரிடத்தில் என்ன செய்கிறாங்க, கேட்க போகிறதில்ல. சரியா? ஆனால் அதனால தான் அந்த இறைவன் சொல்லுகிறான், நான் சொல்வதை போல் நீ வாழ்ந்து வா, உனக்கு நிரந்தரமான சுருக்கத்தை தருகிறேன். ஷைத்தான் என்பவன் உங்களுடைய விரோதி. உங்களை சொர்க்கத்திற்கு செல்ல விடாமல், அவன் நெருப்பால் படைக்கப்பட்ட அவன் தன் நெருப்பிலேயே உங்களை வைத்து உங்களை அழிக்க வேண்டும், உங்களை உயிரோடு வைத்து உங்களை நாசம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்ன செய்ய முயற்சி செய்கிறான். நானும் அவனுக்கு அனுமதி கொடுத்துட்டேன். என்னை பயந்தவர்கள், என்னை புரிந்தவர்கள், அறிவுள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, உன்னுடைய பாதை பின்பற்ற மாட்டாங்க. கெடுத்துக்கோ அப்படி கெட்டு போனவர்களை நான் என்ன செய்ய நரகத்தில் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அல்ல நினைச்சிட்டேன். நரகத்தையும் தயார் செய்து வச்சுட்டான். அதனால் இதுதான் இஸ்லாம் காட்டும் தீர்வு. இது எல்லோருக்கும் நல்லது. இப்படி ஒரு தண்டனை கொடுப்பதனால அடுத்து ஒரு தவறான சிந்தனையில் ஒரு பெண்ணை தொடுவதற்கு, நெருங்குவதற்கு கூட ஆண்கள் பயப்படுவார்கள். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுகிறது. ஏன்னா அது மட்டுமல்ல, ஒரு அழகிய ஒரு குடும்பமாக வாழ்வதற்கான ஒரு சூழல் ஏற்படுகிறது. எல்லாமே இந்த உலக வாழ்க்கையில் மிருகங்களைப் போல வாழ்வதற்கல்ல இறைவன் நமக்கு அறிவு தரல. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் மிருகங்கள் அல்ல, நாம் இறைவனுடைய பிரதிநிதிகள் என்கிற அடிப்படையில் வாழ்வோமாக, இறை அருள் பெறுவோமாக. நன்றி தமிழக மக்களே.